தொடர்ந்து தன்னோட மனசில் இருக்க வலி எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு விஜயால் தாங்கிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு மனசு. சாரி காவேரின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் சாரி கேட்டுக்கிட்டே வராரு. அடுத்து காவேரி வெள்ளா விஷயத்துக்கு வராங்க. வெள்ளா வந்ததுலேருந்தே நீங்கள் டோட்டலாகவே மாறி இருந்தீங்க, உங்ககிட்ட பயங்கரமான மாற்றம் ஏற்பட்டுச்சு, நீங்கள் என்னை கண்டுக்கலன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நான் உன்னோட புருஷனை தான் வெள்ளா கிட்ட பழகினேன், பேசினேன், மற்றபடி வெள்ளாக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் வெள்ளா மேலே வச்சுருக்கிறது இறக்கம் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. இங்கே பாரு காவேரி, வெள்ளாக்கு சீக்கிரமாகவே குணப்படுத்தி அவளை அவங்க சொந்தக்காரங்கிட்ட அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன், அது மட்டும் கிடையாது, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி உருகியே போகிறாங்க. சரி, என்கிட்ட ஏன் டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு, அது டைவர்ஸ் பேப்பரில் இல்லடி, நம்ம கம்பெனியில் உன்னை எம்டி ஆக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்காக தான் உங்ககிட்ட சைன் வாங்கினேன், இதுதான் உண்மை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து காவேரி எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. இல்லடி, நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் கொடைக்கானல் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தில் ஒன்றா விஜய் சொல்ல காவேரிக்கு அப்போ தான் எல்லா உண்மையும் விளங்குது. காவேரி யோசிக்கிறாங்க, அப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாம் காவேரி, இதுதான் நடந்தது, இதெல்லாம் நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன் காவேரி, நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, எல்லாமே விளையாட்டாக எடுத்துக்கிட்டு தான், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன், சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்னு நினச்சிருந்தே கடைசியில் உன்னை விட்டு பிரிய முடிய ஆயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உணர்ந்துட்டேன் காவேரி, எனக்கு தாத்தா எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சாரு, நீ பண்ணது தப்புப்பா, நீ விளையாட்டை நினச்சது இப்போ பார்த்தியா விபரீதம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது காவேரி, நீ என்னை விட்டு போனோன்னு தான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்தேன், உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் காவேரி, தயவுசெய்து நான் மன்னிச்சுடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சுறாரு. காவேரிக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. சரி, இப்போ கெஞ்சி என்ன பண்ண போகிறீங்க, அதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம பிரிஞ்சுட்டோம், யார் சொன்னது நம்ம பிரிஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்மளால் பிரிய முடியாது, புருஷன் பொண்டாட்டி நம்ம எப்படி பிரிய முடியும், உங்கள் அம்மா கோவமாக இருக்காங்க இருந்தாலும் நம்ம பிரிய முடியுமா, நீ என்னை மறந்துடுவியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க. மறக்க முடியாதுல்ல, நான் உன் புருஷன் தானே, நான் எவ்வளோ தப்பு பண்ணேன், ஏன் மன்னிக்கக்கூடாதா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க. ப்ளீஸ் காவேரி, நீ இல்லாமல் இருக்க முடியல காவேரி, வீட்டுக்கு போயிடலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அதை பார்த்துட்டு காவேரியால் ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க. இங்கே எவ்வளோ நேரம் ஆச்சு அவள் போய், ஒன்றுமாவது வராரா பற்றியா, எவ்வளோ நேரம் அங்கேயே இருக்கா, ஒருவேளை அந்த பையன் கூட வீட்டுக்கு போயிட்டாலோ, போனாலும் போயிருப்பா, அப்படிப்பட்டவ தானே அவள் தான் அவனை பார்க்க அப்படியே அவளுக்கு பூரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா இருமா, காவேரி வந்துடுவா, ஏம்மா இப்படிலாம் பேசுகிறேன், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடி, இப்போ பார் நான் அவன் கூட போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவா பார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே கங்கா திட்டுறாங்க. ஏம்மா இவ்வளோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா, நானே போய் கூட்டிகிட்டு வரேன் இருமா அப்படி சொல்லிட்டு கங்கா போகிறாங்க. இங்கே காவேரி என்ன சொல்கிறது தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி வா காவேரி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கெஞ்சுறாரு. உன்னை காவேரி காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கங்கா கூப்பிட்டோன்னா, ஐயோ அக்கா வந்துட்டா, அவ்வளோதான், அம்மாவும் கூட வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, முதல்ல நான் கிளம்புறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, காவேரி ப்ளீஸ் காவேரி, நான் சொல்கிறத கேளு காவேரி, வீட்டுக்கு போகலாம் வா காவேரி, உங்கள் அம்மா கிட்ட வேணால் பேசணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன், என் அம்மா சம்மதிக்க வைக்கும் நான் உங்கள் கூட வரமாட்டேன், இதுதான் என்னோட முடிவு, நீங்கள் எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தினா மட்டும்தான் நான் உங்கள் கூட வருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு இவளையே இப்படி சமாதானப்படுத்துன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன், இதில் ஒரு அம்மா வேறு சமாதானப்படுத்தணுமே, அவங்க எப்போவுமே ஆங்கிரி பேடாகவே இருக்காங்களே, என்னை பார்த்தோன்னே அப்படியே டென்ஷனாக பார்க்குறாங்களே, அவங்கள நான் எப்படி தான் சமாதானப்படுத்த போகிறேன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறார் விஜய். காவேரியை பார்த்து காவேரி ஒடியே போயிடுறாங்க அங்கேருந்து.